மாட்டேன். அதே மாதிரிதான் இப்போ அந்த சாதத்துக்கு என்ன தேவைப்படும்? குழம்பு, அதுக்கு ஒரு கூட்டு, பொரியல் அப்படிலாம் வச்சா தானே நம்மளால சாப்பிட முடியும். சரி, அப்படியே சாப்பிட்றேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு சாப்பாடு அடைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? தண்ணி குடிப்பேன். இதெல்லாம் இருந்தா தானே அந்த ஒரு விருந்தே ஒரு சூப்பரா இருக்கும். கடைசியா ஒரு இனிப்பு கொடுப்பாங்க பத்தியா, அது இருக்கே, அது செம்மையா இருக்கும். நீ யாரும் கண்டுபிடிச்சிட்டியா? இல்லையே. எல்லாரும் பேசினாங்க சூப்பரா, ஆனாலும் ஒருத்தர் பேசணுமே, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்கய்யா, நீ வேஸ்ட். அடுத்ததாக நம்ம ஐயா அவர்கள் Welcome to our and then நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருக்கிற பிரின்சிபல் சார், and all my HOD and my dear staff members and non teaching staff members. ஃபைனலா ஒரு வெல்கம் இருக்குது சார். இங்க உட்கார்ந்துக்கிற யாருன்னு நினைப்பீங்க, அவங்களோட ஒரு சுமால் இன்ட்ரோ தான் நான் கொடுக்க போறேன். வருஷத்துல 365 நாளும் படிச்சு ஆல் கிளியர் பண்ண பசங்க இந்த பசங்க கிடையாது. செமஸ்டருக்கு 1 வீக்குக்கு முன்னாடி படிச்சு பாஸ் பண்ண எல்லாரும் ஆல் கிளியர் பண்ணிட்டு கெத்தா உட்காந்துருக்காங்க. சரிங்களா? நான் அதை கேஜிஎஃப்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் 10 பேரை அடிச்சு டான் ஆகலடா, நான் அடித்த 10 பேரும் டானுடா. எதனால நான் சொல்றேன்னா, மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3 இந்த 3க்கு அடித்த ஃபைனல் இயர் வந்து உட்கார்ந்துருக்கிற என்னுடைய ஃபைனல் இயர் மாணவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் எவ்வளவோ சப்ஜெக்ட் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு எல்லாருமே கெத்தா வந்துட்டு பேர்வெல் டேல உட்காந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே பக்கம் ஒரு பக்கம் வருத்தமா இருக்குது. என்னை விட்டு எல்லாரும் பிரிஞ்சு போறதை நினைச்சா ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. அதுக்காக நம்ம இங்கே தான் இருப்போம், எங்கேயும் போயிட மாட்டோம். ஏன்னா இது போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த உலகம். அதனால நம்ம ஜாக்கிரதையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டே இருந்தாலும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சக்சஸ் பண்ணணும்னா எல்லாத்தையும் எல்லா தடைகளையும் தூக்கி வாரி போட்டுட்டு முன்னுக்கு போய்கிட்டே இருக்கணும். சரியா? நான் எதுக்காக சார் போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த உலகம்னு சொல்றேன், எல்லாமே கெஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்மளை அச்சீவ் பண்றதுக்கே ஒருத்தன் டார்கெட் பண்ணுவோம். அடுத்தவன் இவனை விட தாண்டி அடுத்து நான் போகணும், நான் முன்னுக்கு போகணும், இவனை காலி பண்ணாதான் நம்ம முன்னுக்கு போக முடியும்னு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அழுத்தி எழுத்திட்டு போவாங்க. சரியா? நண்டு போலதான் இருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. அதனால எல்லாத்தையும் தூக்கி வாரி போட்டுட்டு நீங்க உங்க ட்ராக்ல கரெக்டா போயிட்டே இருங்க. சரியா? நான் ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒன்று சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஒரு சவப்பட்டி செய்கிறவர்கிட்ட கால் பண்ணி எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு சவப்பட்டி வேணும், உடனே எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு. சரிங்களா? இந்த டைத்தில் என்னால் வர முடியாதுங்க, நாளைக்கு காலையில் தான் வர முடியும்னு சொல்கிறாரு. இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு சவப்பட்டி வேணும், உடனே எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டெம்போவில் ஏற்றிக்கிட்டு சவப்பட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. சரியா? போகிற வழியில் டெம்போ என்ன ஆகுது, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறாரு, டெம்போ ஓரம் கட்டிட்டு இந்த சவப்பட்டி எப்படி தூக்கிட்டு போகிறதுன்ட்டு அந்த நைட்டில் 12 மணி இருக்கும், தூக்கி தலையில் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாரு. எழுத்தாப்புல ஒரு போலீஸ்காரன் வந்துட்டான். எழுத்தாப்புல ஒரு போலீஸ்காரன் வந்துட்டான். ஐயோ, அந்த போலீஸ்காரன் நம்மளை தொல்லை பண்ணுவானே, காசு போடுவானே, என்ன பண்ணுறதுன்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல யோசிக்கிறாரு. போலீஸ்காரன் நேரம் வந்து நில்லு, என்ன இது காட்டு அப்படின்றாரு. ஐயா, என்ன ஒரு இடத்துல புதைச்சாங்க, அங்க ஒரே புழுக்கமா இருக்குது, நான் வேற இடத்துக்கு தூக்கிட்டு போறையா, நான் அங்க போய் அடக்கம் பண்ணிக்க போறையா அப்படின்னா அவன் போலீஸ்காரன் அங்கேயே பயக்கம் போட்டு விழுந்துட்டான். சரியா? அதை தான் நான் என்ன சொல்றேன்னா, உங்களை தாண்டி எல்லா தடைகளும் வரும். சரியா? அதை சக்சஸ் பண்றதுக்கு உங்க கையில தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.